இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நீதிமான்களின் சந்ததி விடுவிக்கப்படும். The seed of the righteous shall be delivered. வசனம் நீதிமொழிகள் 11:21. கையோடே கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமான்களின் சந்ததி விடுவிக்கப்படும் என்ற பொருள், நீதிமான்களும் அவர்களுடைய சந்ததியினரும் தண்டனையிலிருந்து மீட்கப்படுவார்கள், இல்லாட்டி காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான் இதோட அர்த்தம். இந்த வசனத்தில் துன்மார்க்கர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னா பாருங்க, இந்த துன்மார்க்கன் அப்படின்னா வேதத்தில் நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அப்போ மேட்டிமை உள்ளவன் எவனோ அவன் தான் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருடைய வார்த்தை அநேக இடத்துல சொல்லியிருக்குது இல்லையா? தன்னை தாழ்த்துகிறவன் இரக்கம் பெறுவான் கர்த்தரிடத்தில், ஆனால் உயர்த்துகிறவன், தன்னை மேட்டிமையாக பார்க்கிறவன், அவன் இருதயம் எப்படி இருக்குன்னா, யார் பேச்சு அவன் கேட்கவே மாட்டான். நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் செய்கிறதான் கரெக்டு, எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும், எல்லாரும் நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்ற ஒரு இருதயம் அவனுக்கு இருக்கும்பாங்க. அந்த இருதயம் கர்த்தருக்கு பாருங்க அருவருப்பாய் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அவன்கிட்ட தாழ்மை வெளிப்படாது. எவன் அவன் இருதயம் தாழ்மையாக இருக்கோ அவன் பாருங்க, அவன் இருதயம், எண்ணங்கள், அவன் பேச்சுகள், நடவடிக்கைகள் எல்லாம் தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு கிருபையை அளிக்க முடியும். பாருங்க, வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயரத்தில் வைத்திருக்கிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆடு மேய்த்த தாவீதை தேவன் ராஜரீக அபிஷேகம் அவனை தேடி போனது. அதே போல் ஒரு எஸ்தர் ராஜாத்தி பாருங்க எங்கேயோ இருந்தா, ஆனால் பாருங்க அந்த யூத ஜனத்தை விடுவித்தாள். பாருங்க, இப்படியாக தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று பார்த்தா, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன், அவர் வார்த்தையை நம்புகிறவன் முதலாவது இல்லையா? இன்றைக்கு வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தை தேவனாய் பாவித்து பாருங்க, அது பயபக்தியோட படிக்கும் பொழுது, அதை ஜீவனோட படிக்கிறப்போ கண்டிப்பாக அது உயிர் கொடுக்கறதா இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கும் சரி, நம்மளுடைய எதிர்காலத்துக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும் அது பாதுகாப்பு அளிக்கிறதா இருக்கிறது. இது ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் படிக்காமல் வேதத்தை இது ஜீவன் கொடுக்குது. இன்றைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேச போகிறார், இன்றைக்கு என்னோட என்ன இடைப்பட போகிறார், என்னை என்ன கரெக்ட் பண்ண போகிறார், நான் இன்னும் அப்பா சத்தத்தை நான் கேட்டு என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ அற்புதத்தை நான் பெற போகிறேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு நம்ம படிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஏக்கத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக வேளையில் எத்தனையோ மனிதர்கள் மருத்துவர்கிட்ட போகிறோம், ஆனால் யாருமே கம்ப்ளீட்டாக நம்மளை டயக்னோஸ் பண்ணி செய்கிறது கிடையாது. எல்லாம் ஒரு அசம்ஷனை தான் செய்கிறாங்க. ஆனால் நம்மளை கரெக்டாக புரிந்து வைத்திருக்கிறவர் நம்ம தேவன் மட்டும்தான். அந்த அப்பாவின் அன்புக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் அற்புதமாக நம்மளை, அதிசயமாக நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் தான் பாருங்கள் உலகத்தை ஜெயிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை கூட பாருங்களேன், அநேகர் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதில் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை கொடுத்தே நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தை போதும் பாருங்க, எல்லா பிசாசு கட்டுகள் நிர்மூலமாகிறதுக்கு அவர் வார்த்தை மட்டுமே போதும். சங்கீதம் 112:2 அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயபக்தியாக ஜீவனோட படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நடக்கும் பொழுது பாருங்க சந்ததி பலத்திற்கும் என்று தேவன் வாக்கு குறிக்கிறார். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளின் வாழ்வை நம்ம பார்ப்போம். நம்ம ஆசீர்வாதமாக நம்ம அவங்க இருக்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் நம்ம சந்ததிக்கும் அது கடந்து செல்லுகிறதா இருக்குது. அவருடைய தயவு நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சந்ததிக்கும் அது கடந்து செல்லுகிறதா இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அப்போது நீதிமான்களை நான் நீதி செய்கிறதா, நான் நல்லது செய்கிறதா, நான் நல்லது யோசிக்கிறதா, இப்படி உங்கள் சுய கிரியையினால் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது தான் இதெல்லாம் நம்ம நீதிமான்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது தான் நீதி என்று பார்க்கிறோம். அந்த நீதிமான்களாக நம்ம இருக்கணும்னா அவர் சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே எந்த சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் அதை நம்பும் பொழுது பாருங்கள், இந்த வாக்குறுதி நமக்கு தான்.
இப்போ ஒவ்வொரு நாள் குறித்து இது எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமா, இந்த நாள் இப்படி ஆயிடுமா, வெளியே போகிறோமோ, ஃப்ளைட்டில் போகிறோமோ, ட்ரெயினில் போகிறோமோ, பயத்தில் நம்ம இருக்க வேணாம். ஏன்னா அப்பா பாதுகாப்பு நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்குது இல்லை. ஏன்னா அவர் வார்த்தை சொல்லியிருக்குது, நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படுமா. அப்போ என்ன பிசாசு நம்ம மேலே வைத்திருக்கிற மரண கிரியைகள், விபத்து காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதனால் எதை குறித்து நம்ம பயப்பட வேணாம். அப்பா கீழே நம்ம இருக்கிறோம். அப்பா அன்பில் நம்ம மூடப்பட்டு இருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததியா தேவனுடைய வார்த்தை தயவு கொடுக்கிறதா இருக்குது, கடந்து செல்லுகிறதா இருக்கிறது. அனுதினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது பாருங்க, அது அற்புதமாக இருக்கும். பாருங்க, அவர் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை திருப்திப்படுத்துவேன், உனக்கு நீண்ட ஆயுளை நான் கொடுப்பேன். அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சொல்லுது. பாருங்க, அவர் ரட்சிப்பின் முழுமையை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். செபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, நீதிமான்களின் சந்ததி விடுவிக்கப்படும் என்று நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயம் தாழ்மை உள்ளவனாய் இருக்கும்படியாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல நாங்கள் இன்னும் தாழ்மையாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்துலலாம் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் ஆவியானவர் கற்றுக் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களை நீர் வழி நடத்துங்க, உங்கள் வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சந்ததி வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.